தேவலோகத்தில் இந்திரன் நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். சனீஸ்வரன் நீதி தேவனாக அறிவிக்கப்பட்ட செய்தி கேட்டு இந்திரன் தன்னுடைய தூக்கத்தை தொலைந்து பித்து பிடித்தது போல் அலைகிறான். ஒரு சிறுவன் எனக்கு தீர்ப்பு வழங்குவதா? நான் தேவர்களின் தலைவன் என்ற ஆணவத்தில் குதிக்கிறான். சனீஸ்வரன் சூரியலோகத்தை விட்டு வெளியேறி ஒரு தனி கிரகமாக தன்னை நிலைநிறுத்தி கொண்ட இடத்திற்கு தன் ஒற்றர்களை இந்திரன் அனுப்புகிறான். சனீஸ்வரனை திசை திருப்பவும் அவருடைய கவனத்தை கலைக்கவும் இந்திரன் ஒரு ரகசிய திட்டத்தை தீட்டுகிறான். சனீஸ்வரன் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து தான் செய்ய போகும் நீதி கடமைக்காக தியானத்தில் இருக்கிறார். அப்போது அங்கே இந்திரனால் அனுப்பப்பட்ட சில மாய சக்திகள் வருகின்றன. அவை அழகான பெண் பிம்பத்தில் வந்து சனீஸ்வரனை மயக்க முயல்கின்றன. ஆனால் சனீஸ்வரன் கண்களை திறக்காமலேயே தன் தண்டாயுதத்தை தரையில் தட்டுகிறார். ஒரு பலமான அதிர்வு ஏற்படுகிறது. அந்த மாய சக்திகள் அனைத்தும் கருகி சாம்பலாகுகின்றன. சனீஸ்வரன் முகத்தில் ஒரு புன்னகை. இது யார் வேலை என்று எனக்கு தெரியும் என்று முணுமுணுக்கிறார். திடீரென்று தேவலோகத்தின் தர்பார் அதிர்கிறது. வழக்கத்திற்கு மாறாக மேகங்கள் கரிக்கின்றன. இந்திரன் தன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கு. அங்கே அந்த நீல நிற காகம் பறந்து வருகிறது. அதனைத் தொடர்ந்து கையில் தண்டாயுதத்துடன் சிறுவன் சனீஸ்வரன் உள்ளே நுழைகிறார். தேவராஜனே, உன் சிம்மாசனம் இன்று ஆடிக்கொண்டிருக்கிறது. அது உன் பதவியால் அல்ல, நீ செய்த பாவங்களால் என்று கர்ஜிக்கிறான். இந்திரன் கோபப்பட்டு, சிறுவனே, நீ என் அவையில் நின்று என்னையே மிரட்டுகிறாயா என்று கேட்கிறான். சனீஸ்வரன் தன் தண்டாயுதத்தை உயர்த்துகிறார். இந்திரன் செய்த சூழ்ச்சிகள் அனைத்தும் சபையில் பிம்பங்களாக தெரிகின்றன. சூரிய பகவானிடம் சனீஸ்வரனை பற்றிய பொய் சொன்னது, சாயாதேவியை அவமானப்படுத்த தூண்டியது என அனைத்தும் அம்பலமாகிறது. தேவராஜன் என்பதால் உனக்கு சலுகை கிடையாது. நீ செய்த அநீதிக்காக இன்று முதல் உன் அதிகாரம் மங்கத் தொடங்கும். உன் அகந்தை அழியும் வரை நீ மன நிம்மதி இல்லாமல் தவிப்பாய் என்று சனீஸ்வரன் தீர்ப்பு வழங்குகிறார். அந்த நொடியே இந்திரனின் கிரீடம் தரையில் விழுகிறது. அவனுடைய தேஜசொலி குறையத் தொடங்குகிறது. தேவர்கள் அனைவரும் பார்த்து நடுங்குகிறார்கள். சனீஸ்வரன் அங்கே யாருக்காகவும் நிற்கவில்லை. நான் யாருக்கும் நண்பனும் அல்ல, யாருக்கும் எதிரியும் அல்ல. நான் வினை பயனை தரும் நீதி தேவன் மட்டுமே என்று கூறிவிட்டு காகத்தின் மீது ஏறி பறக்கிறார். அநீதி இழைத்தவன் எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் காலம் பதில் சொல்லும் என்பதை உலகிற்கு உணர்த்துகிறார். இந்திரனுக்கே தண்டனை வழங்கிய சனீஸ்வரனின் அடுத்த இலக்கு யார்? சனீஸ்வரனின் நீதி பார்வையிலிருந்து தப்பிக்க இந்திரன் எடுக்க போகும் அடுத்த விபரீத முடிவு என்ன? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சனீஸ்வரனின் அதிரடி தீர்ப்புகள் தொடரும். அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.